இறக்கம் நிறைய இருக்குது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் இறக்கம் உன் மேல நிறைய இருக்குது. ஆனால் ஆண்டவரை தான் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது அப்படி தான் சொல்றாரு, என்னுடைய இறக்கம் உன் மேல நிறைய இருக்குது, ஆனால் அதே போல என்னுடைய கோபமும் உன் மேல நீ நிர்மூலமாகாது இருக்கிறதுக்கு காரணம் என் இறக்கம், நீ தோற்று போறதற்கு காரணம் என்னுடைய கோபம். நீ சில இடங்களில் இந்த காரியத்தில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை, என்னுடைய கோபம். நிறைய பேர் மேலே ஆண்டவர் ரொம்ப கோபமாக இருக்காரு, ரொம்ப கோபம் இருக்குது. ஆனாலும் என்ன அப்படின்னா இறக்கம் நிறைய இருக்குது. இந்த இறக்கம் நம்மளை விட்டு மாறாததுனால தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். இந்த இறக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு ஓரளவு அத்தனை பேர் மத்தியிலையும் கொஞ்சமாவது சாட்சியாக நிற்கிறோம். அந்த இறக்கம் இருக்கிறதுனால தான் திருச்சபைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இறக்கம் இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தையை கேட்குறீங்க. இறக்கம் இருக்கிறதுனால தான் 100% ஆண்டவர் உங்களை தள்ளிவிடவே இல்லை. ஆமேன். அதனால நீங்க ஒன்றும் செய்யுங்க, அவருடைய இறக்கம் எப்போ ரொம்ப அழகா வெளிப்படும்னா உங்க மேல அவர் வச்சிருக்கிற கோபம் முடிய முடிய இந்த இறக்கம் ரொம்ப வேல்யூபுல்லா இருக்கும். அதனால ஆண்டவருடைய கோபத்தை எப்படி தணிக்கிறது, எப்படி தணிக்கிறது? வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் கொடுக்கிற வெகுமதி ராஜாவினுடைய கோபத்தை தனிய பண்ணும். மறைவிடத்தில் கொடுக்கப்படுகிற வெகுமதி ராஜாவின் கோபத்தை ஆற்றும். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பரம ராஜாவினுடைய கோபம் உங்க மேல இருக்கிற ஆண்டவருடைய கோபம் தணியணும் அப்படின்னா நீங்க யாருக்கும் தெரியாம அந்தரங்கத்துல ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா வெகுமதி. என்ன வெகுமதி அப்படி கொடுப்பீங்க? நம்மகிட்ட என்ன வெகுமதி கொடுக்கறதுக்கு இருக்குது? ஒன்றும் இல்லை, அவரை புகழ்வதே ஒரு பெரிய வெகுமதி, அவரை ஆராதிப்பதே பெரிய வெகுமதி, அவரை போற்றுவதே பெரிய வெகுமதி. அதனால நான் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற இரக்கத்திற்கு அளவே இல்லை. என் மேலே ஆண்டவர் இரக்கம் வச்சிருக்கிறார்னு எத்தனை பேர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக